ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா கடந்த 12 நாளா சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி சென்னை கார்பரேஷன் தூய்மை பணியாளர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கான உரிமை கிடைக்கணும்னு பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சென்னை ஜோன்ஸ் ஆன ராயபுரம் ஜோனையும் திருவிகா நகர் ஜோனையும் கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து பிரைவேட் செக்டருக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை கண்டிச்சு சென்னை கார்பரேஷன் தூய்மை பணியாளர்களா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விடியாத திமுக அரசை எதிர்த்து கடந்த 12 நாளா சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி புரோட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா பீரியட்லயும் டிசம்பர் மழை மற்றும் புயல் டைம்ல எல்லாம் தூய்மை பணியாளர்கள் தான் ரியல் ஹீரோஸ்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பெருமையா பேசி இருந்தாரு. பட் இப்போ சைலண்டா உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 2021 எலெக்ஷன் அப்போ திமுக உடைய வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்ததும் டெம்பரரி ஒர்க்கர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களை பர்மனன்ட் ஒர்க்கர்ஸா ஆக்குவோம் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. பட் இப்பதான் புரியுது இதுவும் ஒரு பொய்யான வாக்குறுதி தான் போலன்னு.